பில்லி கிரஹாம் எல்லாருக்கும் தெரியுமா? பில்லி கிரஹாம் அவர் ஒரு நாள் தூர தேசத்தில் ஒரு கூட்டத்தை முடிச்சு விட்டு வீட்டுக்கு போனாராம். ராத்திரி நேரம் எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்கிறது. கதவை ஃப்ரண்ட் கிரேட்லேருந்து தட்டி பார்க்குறாரு, திறக்கலை. ஜன்னலை திறந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் அவங்க சோஃபாவில் தூங்கிட்டு இருந்தாங்க. இவர் தட்டி 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 பார்த்துருக்கிறாரு, கதவை திறக்கவே இல்லை. ஃபாரினர்ஸ்க்கு எப்பவுமே பேக் யார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பேக் யார்டில் போய் திருப்பி தட்டியிருக்காரு, திறக்கலை. பயந்து போய் பக்கத்து வீட்டுக்காரரை எழுப்பி அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃபோனை எடுக்கலை. நல்லா கவனிங்க, அப்போ தான் புரியும். ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃபோனை எடுக்கலை. இவருக்கு கோவம், மழை வேற பெய்யுது. நைட்டு மீட்டிங்கை முடிச்சு டயர்டாக வந்து நிற்கிறார். திருப்பி ஜன்னலில் பார்க்குறாரு, அந்த அம்மா தூங்கிக்கிட்டே இருக்கு. இவர் டமால் 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 தட்டுறாரு. அந்த அம்மா அசையாத சியோன் பர்வதம் போல் அப்படியே இருக்காங்க. அப்புறம் திடீர்னு சலசலப்பாக எழுந்த அந்த அம்மா திடீர்னு மேலே அப்ஸ்டேஸ்க்கு ஓடினாங்களாம். ஓடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் திருப்பி அந்த கோவத்தில் இன்னும் தட்ட ஆரம்பிச்சிருக்கார். வந்த உடனே ஏமா எவ்வளோ நேரமா தட்டுறது, என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, சாரி பில்லி, ஐ எம் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொன்னாங்க. நான் உன்னை பேக்யார்டில் வந்து தட்டினேனே, நீ திறக்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது திருப்பி அதே தான் சொன்னாங்களா, சாரி பில்லி, ஐ வாஸ் ஸ்லீப்பிங். சரி, பக்கத்து வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணனே, அப்போவுமே நீ ஃபோன் எடுக்கலையே, சாரி பில்லி, ஐ எம் ஸ்லீப். சரி, அதெல்லாம் ஓகே. தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் எழுந்து எங்கேயோ ஓடி போனே, எங்கே போனேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, மேலே குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுது, அதுக்காக ஓடி போனேன். புரிஞ்சவங்க கை தட்டுறீங்க, புரியாத பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அப்போதான் பில்லி கிரஹாமுக்கு அறிவில் இட்டுச்சா, இந்த என் மனைவி கட்டின மனைவி புருஷன் தட்டும் போது எழும்பல, ஆனால் பிள்ளை அழுததுக்கு எழும்பி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பான்னு கூப்பிடுற ஒரு நிமிஷத்துல அவர் இறங்கி வந்து உங்க பதிலை கேட்க. ஹல்லேலூயா.